2006க்கு அப்புறம் நம்ம திமுக கொடியை வந்து நம்மளால ஏற்ற முடியாத ஒரு சூழல்ல அதை சரித்திரம் படைப்பதற்காக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நம்பி 30 வருஷமா அவர் கையில கொடுத்திருக்கோம். அந்த கொடுத்ததுக்கான நம்பிக்கையா அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ற கேள்வி கேட்பதற்கும் மற்றும் பாலக்கோடை வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போறதுக்கு சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு வேட்பாளரா தலைவர் அவர்கள் இங்க வந்து எதிர்த்து நிக்க வச்சிருக்காரு. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து காரிமங்கலம் ஆகட்டும், பாலக்கோடு ஆகட்டும், மாரண்டல்லி ஆகட்டும், பஞ்சப்பள்ளி ஆகட்டும், நம்ம வந்து பெரிய மாளிகையோ இதுவோ நம்ம கேட்டது கிடையாது. நம்ம விவசாயம் பார்த்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி. இந்த விவசாயத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம கேட்கறதெல்லாம் தண்ணி பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தருமபுரியில 5 வருஷத்துல 15,000 கோடிக்கு மேல தருமபுரிக்கு வளர்ச்சிக்கு வந்து கொடுத்திருக்கோம். ஆனா 30 வருஷமா ஒருத்தர் இங்க இருந்திருக்காரு. நம்ம தண்ணி கேட்டு மொத்தம் 3 திட்டங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். 3 திட்டங்கள் வந்து ஆலியம் இருந்து தூச்சட்டி ஏரிக்கு வந்து தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கா? கரும்பு விவசாயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு திட்டமும் அவர்களால செயல்படுத்த முடியல. 30 வருஷமா இங்க இருந்துமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தும்மலி டேம்ல தண்ணி வந்துருச்சா? உங்களுக்கு வரல. 30 வருஷமா அவர்களால பண்ண முடிச்சா? வரல. விவசாயம் பார்த்து நம்ம கரும்பு சாகுபடிக்கு வந்து பாலக்கோடுல இருக்கிற சக்கரை ஆலையில வந்து சாகுபடி ஆகுதா? இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆளும் கட்சியிலும் இருந்திருக்காரு, எதிர்கட்சியிலும் இருந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆளும் கட்சியா இருக்கும்போது செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் போய் கேட்கல. நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மேல பத்தியில யார் எதிர்கட்சி? பாரதிய எதிர்கட்சி. கப்பூர் பாலம் பார்த்திருக்கீங்களா? 800 கோடி ரூபாய்க்கு நம்ம செஞ்சிருக்கோம். பாலக்கோடுல இருந்து 4 வழி சாலை புதிய சாலை போட்டுக்கோமா? போட்டா எத்தனை பட்ஜெட் பாத்தீங்கல்ல? யார் போட்டா? அவர் என்ன கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன்னு. ஏன் தருமபுரியில கலைக்கல்லூரி இல்லையா? பாப்பிரெட்டிப்பட்டி கலைக்கல்லூரி இல்லையா? தமிழ்நாட்டில் எந்த கலைக்கல்லூரி இல்லையா? கலைஞருடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்கக்கூடிய திட்டம் எல்லா மாவட்டம் எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கிட்ட கலைக்கல்லூரி இருக்கு. அவர் சொல்றது இதுதான் சொல்லுவாரு. நம்ம கேட்கறது என்ன? குடிக்க விவசாயத்துக்கு தண்ணி, கரும்பு சாகுபடி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? பக்கத்து மாவட்டம் ஒசூர்ல இருந்து போகுதா காய்கறிகள் வெளிநாட்டுக்கு? போகுதா? அதே காய்கறி நம்ம இங்க விவசாயம் பண்றோமா? அது வந்து வெளிநாட்டு ஏதோ பண்ண முடியுதா? தண்ணி இருக்கா? இல்ல. தென்பண்ணையார் வந்து நம்ம தண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு யாருனால முடியும்? ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாற்றக்கூடிய திறமையும் இதுவும் யாருக்கிட்ட இருக்கு? அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. சொன்ன எல்லா திட்டமும் எம்பியில செஞ்சுட்டனா? வரைக்கும் மலை கிராமத்துக்கே 70 வருஷம் இல்லாத சாலை போட்டு கொடுத்திருக்கா? கப்பூர் சாலை போட்டு கொடுத்திருக்கா? இப்ப இந்த ரோடு பாலக்கோடுல இருந்து ஒசூர் போது இல்ல, இதனால எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா? போறாங்களா எல்லாரும்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அன்பழகனா? அவர் ஒரு திட்டம் சொல்லுங்க. கலைக்கல்லூரி எல்லாரும் கொடுக்கறது, அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேச சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து ஏரியில இருந்து தண்ணியை வர வைக்கிறோம். வர வைக்க முடியுமா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 8,000 ரூபாய் மத்திய அரசு வந்து வாங்கி கொடுத்தது நானு. இப்போ இங்க தலைவர் நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இங்க இருக்கிற மக்களுக்கு குரல் கொடுக்க சரியான ஒரு பிரதிநிதி இல்ல. நான் சரியான பிரதிநிதியா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா?